ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய திரு வெங்கடேஸ்வர சுவாமிகள் கோயில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் அவ்வளோ அருமையாக சூப்பராக பெரிய டெம்பிள் ஒன்று கட்டியிருக்காங்க அங்கே ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ இந்த கோயில் வந்து அப்படியே திருப்பதி நம்ம இதை ஏழ்மலையான் இருக்காங்க இல்லையா, அந்த சுவாமிக்கு வந்து நிகரான ஒரு கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமிகள் கோயில் மாதிரியே அதே மாதிரியான சேம் அந்த ஸ்டாச்சு தான் இங்கே நம்ம பார்க்க முடியும். வெங்கடேஸ்வர சுவாமி அவ்வளோ ஒரு 6 அடி வருஷத்தில் ஹைட்டாக கம்பீரமாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. கடல் கரை ஓரத்தில் கடலை ஃபேஸ் பண்ணி இந்த பெருமாள் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. 40-50 படிகள் ஏறி தான் நம்ம அந்த பெருமாள் கோயிலுக்கு மேலே வந்து போகிறோம். அப்படியே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கடலை பார்த்தபடி சூப்பராக வந்து இருப்பார் அந்த வெங்கடேஸ்வர சுவாமிகள். ஸோ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டோம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வருக்கு மெயின் சன்னிதி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கொடிமரமெல்லாம் இருக்குது. அந்த கொடிமரமே ரொம்ப திருவேறி இருக்கிறத பார்க்க முடியும், ஏன்னா கடல் காற்று அடிக்கிறதுனால. ஸோ அலைகடல் ஓசையோட பரபரன் காற்றோட கடற்கரை ஓரத்தில் இருந்து அவ்வளோ அருமையாக அந்த பெருமாளை தரிசனம் பண்ணதுக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இந்த திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தா ராக் எல்லாமே இந்த கோயிலேருந்து நீங்கள் சூப்பராக வந்து பார்க்கலாம். ஃபோட்டோ வீடியோ வந்து எடுக்கலாம். அவ்வளோ ஒரு சீனிக்காக வந்து ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க இந்த பெருமாள் கோயிலை. ஸோ இந்த கோயிலில் வந்து வெங்கடேஸ்வர சுவாமி சன்னிதி மட்டும் இல்லாமல் அலமேலு தாயாருக்கும் ஆண்டாள் அம்மான்னு சொல்லி 2 பேருக்குமே 2 தனித்தனி சன்னிதிகள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து வரக்கூடியவங்க ஒரு பிக்னிக் ஃபீலிங்கில் வந்து வருவாங்க. ஏன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனரியாக சீனரியாக இருக்கும். அப்புறம் கோயிலுக்கு முன்னாடி பயங்கரமான வந்து கடல் ஓசை, கடல் அலை, கடலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்டனிங் செட்டப் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கன்னியாகுமரிக்கு எப்போது டூர் வரீங்க அப்படின்னா வித்தவுட் ஃபெயில் வந்து யூ ஹேவ் டு கம் அண்ட் விசிட் திஸ் பெருமாள் கோயிலுங்க. இந்த பெருமாளை நீங்கள் வந்து பார்த்து தரிசனம் பண்ணி பெருமாள் ஆசீர்வாதத்தை நீங்கள் வந்து வாங்கணுங்க. அவ்வளோ சூப்பரான லொக்கேஷனில் ஃபென்டாஸ்டிக்காக ஒரு திருப்பதி ஏழுமலையான நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் கன்னியாகுமரியில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.